ஹாய் டியர்ஸ், இப்போ நான் உங்களுக்கு எக் 65 செஞ்சு காட்டுறேன். எனக்கு தெரிஞ்சதை நான் செய்கிறேன் பாருங்கள். அதுக்கு ஒரு கிண்ணத்தில் முட்டை எடுத்துக்கலாம். உங்களுக்கு மஞ்சள் முட்டை வேணான்னா போட தேவையில்லை, வெள்ளை மட்டும் போடுங்க. நான் இப்போ ரெண்டுமே சேர்த்து போட்டிருக்கேன், ஒயிட்டும் எக்கும் எல்லோவும் போட்டிருக்கேன். 6 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். அதில் கொஞ்சம் பெப்பர் போடணும். அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம். அது கூட கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நல்லா இப்போ இந்த நாளத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10 செகண்டுக்கு நல்லா வேகமாக நல்லா அடிச்சு விடுங்க. மசாலா அதுக்குள்ளே போயிடும். அப்புறம் ஒரு டிஃபன் பாக்ஸ் இல்லைன்னா கேக் செய்யணும்னு பேனல் அதில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். எண்ணெய் அதில் ஊற்றிட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கு நல்லா அப்ளை பண்ணாக்கா முட்டை ஊற்றி வேக வைக்கும் போது வெளியில் எடுக்கும் போது ஒட்டாமல் வரும். சரிங்களா? ஃபுல்லாக ரவுண்டு ஃபுல்லாக அடிப்பாகத்தில் சைடில் எல்லாத்தையும் நல்லா தடவிக்கங்க. இப்போ அடித்து வச்சுருக்கல முட்டை அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். அதில் ஒரு கடாயில் தண்ணி ஊற்றிட்டு முட்டை டிஃபன் பாக்ஸ் கீழே வைக்கிறதுக்கு அது தண்ணியில் சரியாக நிற்காது. அதனால் இது போல் பெருமனை அது போல் இருந்ததுனாக்கா யூஸ் பண்ணிக்கலாம். மூடி வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். ஒரு பவுலில் அதுக்கு தேவையான மசாலா, ஒரு காஷ்மீர் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன், அப்புறம் ரைஸ் பவுடர் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. அது கூட கொஞ்சம் சால்ட்டு போட்டுங்க. சால்ட்டு கம்மியாக போடுங்க, ஏன்னா எக்கையும் நம்ம போட்டிருக்கோம். சரிங்களா? அப்புறம் கரம் மசாலா கொஞ்சம் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். கடைசியாக ஒரு லெமனை புழிஞ்சு விட்டுக்கலாம். ஒரு பாதி போதும், பாதி சைஸ் போதும். இது ஃபுல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மீன் வறுக்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு மசாலா ரெடி பண்ணுவோம், அது போல் ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் கெட்டியாகவே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு வர மாதிரி கரைச்சிக்கோங்க. இப்போ வேக வச்ச முட்டை எடுத்துக்கலாம். இப்போ சைடில் ஒரு கத்தியை வச்சு நல்லா கட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபுல்லாக ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு பிளேட் எடுத்து கவுத்து விட்டிங்கனாக்கா ஒரு 2-3 தட்டில் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்புறம் நம்ம பீஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவையான குட்டி குட்டி பீஸாகவும் வேணும்னா எடுத்துக்கலாம், இல்லை கொஞ்சம் பெருசாகவும் எடுத்துக்கலாம். இதுக்குள்ளே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்க்க பன்னீர் மாதிரி இருக்குது, நல்லா புசு புசுன்னு. இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்க மசாலாவில் இப்போ அந்த எக் கிராப்ஸும் போட்டுக்கலாம். ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் நான் எந்த ஒரு வேறு ஒரு பொருள் எதுவும் நான் சேர்க்கல, ஏன்னா குழந்தைங்களுக்கும் சாப்பிடுவாங்க, அவங்க ஸ்டமக் பெயின் வரக்கூடாது. அதனால் நான் வீட்டில் இருந்த மிளகாய் பொடி எல்லாத்தையும் நான் சேர்த்துருக்கேன். மொத்தமாக போட்டிங்கன்னாக்கா ஒட்டிக்குவோம், அப்படியே எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா பொரிஞ்சு வரட்டும். கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்கள், ஏன்னா எக்கு தள்ளி நின்று திருப்பி விடுங்க, எண்ணெய் தெறிக்க போதும். சரிங்களா? அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா புசு புசுன்னு இருக்குது, பன்னீர் மாதிரியே இருக்குது. ஒரு டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்லாம். தேங்க்யூ.